ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அது என்னன்னு விவரமாக எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்காவது சாட் பண்ண விரும்பினால் சாட் பண்ணலாம். அதே மாதிரி நல்லா லைக்ஸ் வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலும் நல்லா க்ரோ ஆகும். அதுதான் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுனில் இருக்குது. பிட்காயின் பார்த்திங்கன்னா 24 hours ஹை பார்த்திங்கன்னா $64,000 $64,000 சொச்சத்துக்கு போச்சு. லோ பார்த்திங்கன்னா 61,700 லோ வந்தது. இது ரொம்ப ஒன்றும் கீழே வந்துடல. மார்க்கெட்டு 70,000 கிட்ட இருந்தது, கீழே வந்தது 64,000 கிட்ட, ஒரு $6,000 கீழே வந்தது. திருப்பியும் சூடு பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் நம்ம டைம் பிரகாரம் 6 மணிக்கு ஹாங்காங் மார்க்கெட்டில் பிட்காயின் ஸ்பாட் ETF, எத்தீரியம் ஸ்பாட் ETF ரெண்டுமே லிஸ்டிங் பண்ணாங்க. லிஸ்டிங் பண்ணதில் மார்க்கெட் உடனே கிடுகிடுன்னு ஏறாது. கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒரு வாரம் 10 நாள் பிடிக்கும் சூடு பிடிக்கிறதுக்கு. ஏன்னா சைனாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பாக இங்கே வந்து ஹாங்காங்கில் ETFஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டைம் பிடிக்கும், பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிட்காயின் மேலே ஏறும். திருப்பி மேலே ஏறி நல்லா மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம், நாளைக்கு தான் மே மாதம்தான், நாளைக்குலேருந்து நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா மேலே போகும். எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கீழே வந்தால் கூட பிட்காயின் மேக்ஸிமம் $60,000 கிட்ட தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அது கீழே வந்ததுன்னா நம்ம இன்னும் பண்ண முடியாது. கீழே வராதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த ஹாங்காங் நியூஸால் பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா திருப்பி ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுற அளவுக்கு போகுமான்றது பார்க்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அர்ஜென்ட் அவசரப்பட்டு போகாது, நிதானமாக தான் போகும். ஏன்னா நம்ம அமெரிக்காவில் பிட்காயின் ETF அப்ரூவல் ஆனப்புறம், லிஸ்டிங் பண்ணப்புறம் கொஞ்சம் டைம் பிடிச்சிது. கிட்டத்தட்ட 15 நாள் பிடிச்சிது ஏறுறதுக்கு பிட்காயின். அங்கேருந்து ஏறிதுக்கு. அதே மாதிரி இப்போ கூட கொஞ்சம் டைம் பிடிக்கும். டைம் பிடிச்சிருச்சுன்னா நல்லா ஏறும். சூடு பிடிச்சுன்னா நல்லா மார்க்கெட்டில் கிடுகிடுன்னு ஏறும். இப்போ நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, இன்னைக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, ஷிபா இனு காயினில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது, ஷிபா வந்து தற்சமயம் இருக்கிற விலையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஹை பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயினில் 2,250, லோ பார்த்தீங்கன்னா 2,100 லோ வந்தது. வசீரெக்ஸு இந்தியன் மணியில் இந்த விலைக்கு வந்திருக்கு. அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறீங்களோ அது கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது டபுள் ஆகுன்றாங்க. எப்படின்னா 100 மடங்கு டபுள் ஆகும் அப்படின்றாங்க. அப்படின்னா மே மாதத்தில் கிட்டத்தட்ட 4,500 வரைக்கும் போகும். 4,500 சீரியல் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்க்கணும். மே மாதத்தில் கண்டிப்பாக ஷிபா இனு காயின் மேலே போகுன்றாங்க. நாளைக்கு ஷிபா இனு காயினில் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. மே 2ஆம் தேதி ஒரு ஹார்ட் ஃபோர்க் எக்கோசிஸ்டமில் டெவலப் பண்ணுறாங்க. அது டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும். பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கொஞ்சம் இன்னும், ஏன்னா பிட்காயின் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறச்சே ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும்.
அதால் பார்த்து அவசரப்பட்டு பொசிஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கிட்டு பொசிஷன் எடுங்க. இப்போ இருக்கிற ஹோல்டிங் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஆல்ட் காயின்ஸ் ஆகட்டும், மெமி காயின்ஸ் ஆகட்டும், எந்த காயின் இருந்தாலும் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஒன்றும் மார்க்கெட் எங்கேயும் சரிஞ்சு எங்கேயும் போயிடாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் பிக்கப் ஆகும். திருப்பியும் இன்னைக்கு ஈவினிங்கு நமக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே வரும் கண்டிப்பாக மார்க்கெட்டு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் கூட பார்த்துக்கோங்க. எத்தீரியம் கூட இப்போ ஹாங்காங்கில் லிஸ்ட் பண்ணதில் எத்தீரியம் பிட்காயின் ஸ்பாட் ETF, எத்தீரியம் ஸ்பாட் ETF இது ரெண்டுமே லிஸ்ட் ஆச்சு. அதால் எத்தீரியம் கூட மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எத்தீரியம் காயின் வாங்குறவங்க யாராவது இருந்தால் இந்த டைமில் வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போது 2,85,000 90,000 கிட்ட இருக்குது நம்ம இந்தியன் மணியில். அது கண்டிப்பாக 3 லட்சம் தாண்டி மேலே போகும். பார்த்துக்கோங்க. நம்ம சிவா காயின் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நிதானமாகவே பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2000 பிரேக் பண்ணி கீழே வரக்கூடாது. ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தான் எது வரைக்கும் வரலான்னா, ரீசெண்டாக ஒரு டவுன் வந்தது 1700 சீரியல் வரைக்கும் ஒரு டவுன் பார்த்தோம். நம்ம வந்தால் கூட அது வரைக்கும் தான் வரும் தவிர்த்து அது கீழே எங்கேயோ திருப்பியும் 1000 கிட்ட ஒரு 0 வந்து திருப்பியும் கீழே போயிடும் அப்படின்னு அந்த பயம்லாம் வச்சுக்காதீங்க. அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போச்சு நம்ம சிவா காயின். கண்டிப்பாக இங்கேருந்து நல்ல பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தவிர்த்து கீழே வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இது ஒரு அருமையான நியூஸு. நாளைக்கு மே 1ஆம் தேதி ஒரு அருமையான வீடியோ போட போகிறேன். நீங்கள்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அதை பற்றி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நம்ம சிவா காயினில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மே 1ஆம் தேதி. ஏன்னா மே டே எல்லாருக்கும் ஹாலிடே இருக்கும். அதால் எல்லாம் பார்க்கணும் தான். அது நாளைக்கு அந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், நாளைக்கு வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட் காயின்ஸில் பால்கா.டாட் ஒன்று நல்ல லோவில் இருக்குது. 600 rupees கிட்ட இருக்குது. அது நல்ல காயின். அது அருமையான காயின் பால்கா.டாட். அது மேலே போகும். அப்புறம் மேட்டிக் ஒன்று நல்ல காயின், கிட்டத்தட்ட லோவில் தான் இருக்குது. அப்புறம் ஃபேந்தம் கிட்டத்தட்ட 60 ரூபாய் கிட்ட இருக்குது. அதுவும் நல்ல காயின். ஃபேந்தம் கூட நல்ல காயின். இதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 4 மெனி காயின்ஸ் 4 காயின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. மே மாதத்தில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த காயின்ஸ்னால், டாஜ் காயின் ஒன்று 12 ரூபாயில் இருக்குது. ஒரு 11 ரூபாய் 10 ரூபாய் கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெப்பி காயின் ஒன்று நல்லா இருக்குது. அது ஒன்று ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ஷிபா காயின் ஒன்று ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது டாஜ் விஃபேட் கூட நல்லா மேலே போகும் அப்படின்றாங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் புதுசாக இன்றைக்கி ஒரு 2 காயின்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று ஜூபிட்டர். முடிஞ்சால் நான் இமேஜ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஜூபிட்டர்னு ஒரு காயின் இருக்குது. அது லோவில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது வாங்கலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஜூபிட்டருக்கு. அப்புறம் நியர்னு ஒரு காயின் இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இப்போது சோலானா கூட லோவில் தான் இருக்குது. சோலானா வாங்குறவங்க சோலானா வாங்கிக்கலாம். அப்புறம் காலா கூட 4 ரூபாய் கிட்ட இருக்குது. கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எக்ஸ்ஆர்பி வந்து இன்னைக்கு 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி நமக்கு ஈவினிங் அமெரிக்கனில் ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருமா இல்லை திருப்பி போஸ்ட்போன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அது வந்ததுன்னா எக்ஸ்ஆர்பி கூட நல்ல விலை ஏறும். பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட்ஸ் வைங்க.
எனக்கு உங்கள் விருப்பப்பட்ட கமெண்ட் வைங்க, நான் எடுத்து ஏற்றுக்கிறேன். அது பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.